ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயண்ணாவோட அரசியல் சுற்றுப்பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட டேட் வந்து இப்போ 13ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பிக்கிறதுலேருந்து அடுத்தது டிசம்பரில் முடியுது. அடுத்து ஜனவரியில் அவர் படம் வருது. அடுத்து ஃபெப்ரவரியில் மார்ச் வந்து கோயம்புத்தூரில் மாநாடு வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி மே மாதம் வந்து எலெக்ஷனு. ஸோ இதான் அவரோட ஷெட்யூலு. ஸோ இப்போ வந்து திருச்சியிலே அவருக்கு வந்து பர்மிஷன் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக எப்பப்போ போகிறாரு, என்ன அவரோட சுற்றுப்பயணம் அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் இது மாதிரி வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அவரோட அரசியல் பயணத்துக்கான அந்த பிரச்சாரத்துக்கான ஒரு ரோட் ஷோ மாதிரியான ஒரு இது ஆரம்பிக்க போகிறாரு முருகேச்சில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இப்போ இது நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போது ஆக்சுவலாக திருச்சியில் வந்து மார்க்கெட் பகுதியில் தான் பேசணும், சத்திரத்தில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா, நம்ம பசங்க எல்லாம் திருச்சி ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு அதிகமாக சர்ச் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கே போகிறாங்க. அது மாதிரி அந்த அளவுக்கு அவரோட கிரேஸுக்கு, அவரோட ரசிகர்கள் தொண்டர்களாகட்டும் அவர் இதுக்காக போகிறாங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், முதல்ல விஜய் அண்ணா வந்து இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எப்போதும் பர்மிஷன் கேட்கணும். ஸோ பர்மிஷன் கேட்டு ஒரு பர்மிஷனுக்கும் இவங்க வந்து போய் கோர்ட் அணுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருச்சியில் வந்து டிவிகே கட்சியோட செயலாளர் புசியானந்த் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயும் அப்புறம் அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஏ ஆஃபீஸ்லேயும் போய் பர்மிஷன் கேட்கறதுக்காக போயிருக்காரு. போகிறதுக்கு முன்னாடி சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்பார்ட்மெண்ட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க. ஸோ இது கேஸை போட்டுட்டு அடுத்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துல திருச்சியில் வந்து அந்த இடத்துல பகுதியில் வந்து நீங்கள் பேசவே கூடாது. இந்த மார்க்கெட் பகுதி அப்புறம் மரக்கடை அப்படின்ற இன்னொரு பகுதியிலேயே வந்து நீங்கள் கார், அதாவது கேரவன் அவரோட வேன், அந்த காருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது, எதுவுமே நீங்கள் வாயை தரக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சு அவர் தானங்க பேசி வந்து சொல்லணும், என் ஓட்டு போடுங்க, இது மாதிரி நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு தடை வந்து காவல்துறை விதிச்சிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தடையும் தான் அவருக்கு வந்து மதுரை மாநாட்டுக்கும், மாநாடு 5 மணிக்கு முன்னாடியே முடியணும், இல்லை அந்தந்த இடத்துல கட் அவுட் இருக்கக்கூடாது, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ முதல்ல பர்மிஷன் கொடுக்கறதுக்கே லேட் ஆச்சு. அதுக்கும் போய் அப்போ அவங்க அந்த மதுரை கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி அப்புறம் அவங்க பெர்மிஷன் வாங்கி எல்லாம் நடந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் சேம் திங். இங்கே திருச்சிலையும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. மறுபடியும் கோர்ட்டுக்கு போனாங்க. ஒரு இதுவும் அது மாதிரி இவங்க கோர்ட்டுக்கு போய் கிடைக்கிற ஒரு விஷயமும் ஸோ வந்து திருச்சியில் நடந்துச்சு, ஓகே மதுரை கோர்ட்டுக்கு போவாங்க. அடுத்து இங்கிட்டு வந்து சென்னை சைடு நினச்சா சென்னை கோர்ட் போவாங்க. ஸோ ஒரு இதுக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு வரது அதுக்கே அவங்க ஒரு தனி அமௌண்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலி அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடச்சிருச்சு திருச்சியில் பண்ணுறதுக்கு, அதாவது ரோட் ஷோ பண்ணுறதுக்கு. ரோட் ஷோ கூட கிடையாது, ஜஸ்ட் கேரவனில் அதை அவர் வர அந்த வேனில் மட்டும் நின்றுட்டு இருப்பாரு. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இது மாதிரி நீங்கள் பேசலாம், அதுக்கு மேலே அதிகமாக பேசக்கூடாது. அதாவது 1 மணி நேரம் அவர் வர போகிறாரு, அந்த 1 மணி நேரத்தில் மக்களுக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த பகுதிக்கு வரீங்களோ அந்த இடத்துல அந்த 5 கார்னா அவர் கூட வருது அது மட்டும்தான் நிற்கணும். மக்கள் அதிகமாக அவங்கள வந்து சூழக்கூடாது. இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அது மாதிரி வந்து ஆக்சுவலாக காவல்துறை வந்து இது மாதிரி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி தான் இப்போ வந்து இது நடக்க போகுது திருச்சியில். ஸோ இப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாரம் எல்லாமே சனிக்கிழமை, நடுவில் மற்ற 5-6 நாளும் கேப்பு, ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கேப்பு, அடுத்து சனிக்கிழமை வச்சிருக்காரு. ஸோ இதனால சனிக்கிழமை அப்படின்னா ஆக்சுவலாக அப்போ தான் லீவு அப்படின்றனால. ஏன்னா இந்த 5 நாள் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பொதுமக்களுக்கு இடையூறுன்றாங்க. இதில் 5 நாள்னா ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் மற்றவங்க வேலைக்கு, முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க, அன்றாட வேலைக்கு போகிறவங்க சனிக்கிழமை வேலைக்கு போவாங்க. பட் இருந்தாலும் மெஜாரிட்டியாக இந்த 5 ஒர்க்கிங் டேஸில் வச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் சிரமம் ஏற்படும். அந்த 1 மணி நேரம் சிரமம்னா கண்டிப்பாக அது ஒன்றும் ரொம்ப பெரிய சிரமம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் இன்னும் ஒரு 4-5 நாள் அங்கேயே தங்கிடலை, ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் அந்த பிளேஸில் நின்று பேச போகிறாரு. ஸோ அது வந்து அந்த எந்த கட்சி பண்ணாலும், மாநாடு பண்ணாவோ இல்லை இது மாதிரி ரோட் ஷோ பண்ணாலோ அந்த 1 மணி நேரத்தை அவங்க வந்து மக்களாகிய நம்ம அவங்களுக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது பிரச்சனை தான், பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இடையூறாக இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இடையூறை தவிர்க்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியே இவங்க வந்து சொல்லிட்டாங்க, பட் டேட்ஸ் இல்லாமல் சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வரக்கூடாது, இந்த ரோடு வந்து தடுத்துட்டு வேற ரோட்டில் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க தான் முன்னெச்சரிக்கையாக பண்ணிடுவாங்க. ஸோ அது திஸ் த மாநாடு வந்து இப்படிதான் இந்த ரோட் ஷோ வந்து நடக்க போகுது.
அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் சனிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து டிசம்பர் 23 20ஆம் தேதி முடியுது. இப்போ வந்து 13ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 20 முடியுது. இது முடிஞ்ச உடனே அவரோட ஜனநாயகன் படம் வருது. ஸோ படத்துக்கு அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல மாநாடு நடக்கும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் இவர் வர இந்த ரோட் ஷோக்கே பர்மிஷன் கிடைக்கல. ஒரு வாரம் அடுத்தடுத்த வாரத்துக்கும் அடுத்து ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இதில் கவர் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக திருச்சி ஆரம்பிச்சு திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும், இங்கிட்டு சென்னை வரைக்கும் எல்லாம் ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே, கோயம்புத்தூர் அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ கவர் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து திருச்சியில் மரக்கடை பிளேஸ் அப்படின்னா இங்கே தான் வரணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திருச்சி ஏர்போர்ட்டே சர்ச் பண்ணி ஏர்போர்ட்லேயே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் நிற்க அதை சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே போயிடுவேன்றதா இருக்கட்டும், சமூக வலைதளங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கேயே வேணான்னா இந்த கூட்டத்தை அவங்களால கண்டிப்பாக தடுக்க முடியாது. இதை நம்ம அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ மேபி காசு கொடுத்தோ இல்லை ஒரு இதோ கூட்டம் இல்லை இது. ஆனால் அவருக்காக அவர் சம்பாதிச்ச அந்த ஃபேம் அதுக்காக கூட்டம் தான் இது. ஸோ இவர் வந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல இது மாதிரி வைக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் காலேஜ் பசங்க வரத்துக்கு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. நம்ம மாநாடுல பார்த்தோம் எவ்வளோ கும்பல், எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லாமல் வந்து அந்த மாநாடு நடக்கிற பிளேஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க. மாநாடு முடிஞ்சு அந்த பிளேஸ் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க எல்லாமே ஸ்கூல் கிட்டோ காலேஜ் கிட்டோ கிடையாது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கிரிட்டிக்ஸ் வைக்கிறதுனா என்ன வேணா சம்மந்தமே இல்லாமல் எது வேணால் வைக்கலாம். அது மாதிரி இதுவும் ஒன்று. அந்த கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்தாலும் இங்கே அரசியல் பண்ணவும் முடியாது இவங்களால. ஸோ அதெல்லாம் அவர் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த டேட்டில் இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறாரு, இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஏரியா கவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். கைஸ் இப்போ ஆக்சுவலாக எங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக ஒரு முன்னாள் எம்பின்னு தான் நினைக்கிறேன், எம்பியாக இருந்தார். ஸோ நேரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, திருச்சியில் எங்கள் திமுக கோட்டை, இங்கே இருந்தெல்லாம் ஆரம்பிக்க முடியாது, இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாரு. பட் ஆனால் விஜய் நான் வந்து அந்த இடத்துல இருந்து தான் அவரோட ரோட் ஷோவே ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து 9ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறப்ப 10ஆம் தேதி மேபி பார்ப்பீங்க. இந்த வாரம் செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை எங்கே வராரு அப்படின்னா, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டையும் இந்த ஒரே நாளில் கவர் பண்ணுறாரு. மேபி அவங்க சொல்லியிருந்த 1 மணி நேரத்தில் வந்து ஒரு மணி நேரம் ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஸோ அது மாதிரி கவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சனிக்கிழமை செப்டம்பர் 20ஆம் தேதி எங்கே போகிறாரு அப்படின்னா, அப்படியே லைட்டாக அப்படியே கொஞ்சம் கீழே போகிறாரு. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை போகிறாரு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் அங்கே அந்த இடத்த கவர் பண்ணுறாரு. ஸோ இதுலேயே வந்து ஓவராலாக இந்த 2 மாதத்துலேயே ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணுறாரு. கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து பெர்மிஷன் கிடச்சிச்சின்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பெர்மிஷன் கிடைக்கும்னு நினச்சி நம்ம நம்பலாம். ஸோ அடுத்து 27ஆம் தேதி சனிக்கிழமை எங்கே போகிறாரு அப்படின்னா, திருவள்ளூர், வடசென்னை, அப்படியே வந்து திருவாரூர்லேருந்து திருவள்ளூர் வடசென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டும் வடசென்னைக்கும் அப்படியே நார்த் சைடு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நார்த் சைடு வந்துட்டாரு. ஸோ அடுத்து அங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னா, மறுபடியும் அப்படியே டக்கு சவுத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் நடுவில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறாரு. 4ஆம் தேதி 5ஆம் தேதி இதுதான் 5ஆம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமை அவர் போகிற அந்த இதுதான். ஸோ அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி எங்கே போகிறாரு அப்படின்னா, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த 4 டிஸ்ட்ரிக்டையும் வந்து கவர் பண்ணுறாரு. இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 நாளையும் சேர்த்து. ஸோ அடுத்து 11ஆம் தேதி சனிக்கிழமை எங்கே போகிறாரு அப்படின்னா, அப்படி நல்லா கீழே சவுத்துக்கு போகிறாரு. இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த கன்னியாகுமரிலாம் அவருக்கு சொல்ல வேணாம். இந்த ராம்நாடு ஃபுல்லாக அவருக்கு தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், விஜயநாத் செம்ம அதிகம். அங்கெல்லாம் போகிற இப்போவே 13ஆம் தேதிக்கு வந்து இப்போவே வந்து அதிகமாக சர்ச் பண்ணது எல்லாம் திருச்சி ஏர்போர்ட் சர்ச் பண்ணியிருக்காங்களா அந்தளவுக்கு கூகுளில். ஸோ அங்கிட்டு திருநெல்வேலிலாம் போனார் அப்படின்னா இவ்வளோதான் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, நமக்கே தெரியும். ஒரு குட்டி மாநாடு மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கூட்டம் கூட போகுது. இப்போ நானும் பார்த்துக்கிட்டேன், நான் வந்து கரூர் வந்தாலும் நான் போய் பார்ப்பேன், திருச்சி வந்தாலும் பார்ப்பேன், இங்கே சென்னையில் இருக்கேன், சென்னை வந்தாலும் போய் பார்ப்பேன். ஸோ இது மாதிரி இருக்கவங்களாமும் இருப்பாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசுகிற ஒரு இதுவும் அந்த 1 மணி நேரம் அவர் பேசுறது வந்து அந்த ஒரு இதுவும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அடுத்த 7 நாளைக்கு வந்து அந்த ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அடுத்து இன்னொன்று வந்து பேசுவார், அடுத்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். இந்த 2 மாதம் நியூஸ் சேனலுக்கு நல்ல கண்டென்ட்டு. ஸோ மக்களுக்கும் வந்து ஒரு புரிதல் இருக்கும். அவர் என்னதான் சொல்ல வர்றாரு, என்ன பண்ண போறாரு, ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாரு, என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்றதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து இப்போ என்ன பார்க்குறோம் என்ன அப்படின்னா, 18ஆம் தேதி அக்டோபர் வந்து எங்கே வராரு அப்படின்னா, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட் அப்படியே நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வராருன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து 18ஆம் தேதி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 25ஆம் தேதி வராரு, தென் சென்னை, செங்கல்பட்டு இந்த சைடு ஃபுல்லாக வராரு. நான் இருக்கிறது வந்து இப்போது நான் இருக்கிற ஏரியா வந்து செங்கல்பட்டோட டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி செங்கல்பட்டு வரும்போது இங்கே வரலாம். பட் ஆனால் திருச்சிக்கு மட்டும்தான் நான் வந்து திருச்சி, பெரம்பலூர், இந்த அரியலூரில் மட்டும்தான் எங்கே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்
வரும்போது அங்கங்கே வந்து முக்கியமான இடத்துல வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து நவம்பர் மாதம் வந்துடுது. நவம்பர் 1ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் அங்கெல்லாம் அந்த மாவட்டம் போகிறாரு. அடுத்து 8ஆம் தேதி வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போகிறாரு. விழுப்புரம் அதாவது ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்த அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல வராரு. ஸோ அடுத்து 15ஆம் தேதி எங்கே போகிறாருன்னா, தென்காசி, விருதுநகர் இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் அந்த 15ஆம் தேதி கவர் பண்ணுறாரு. அடுத்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 22ஆம் தேதி வந்து கவர் பண்ணுறாரு. ஸோ அடுத்து எங்கே வர்றாருன்னா அப்படியே சவுத்துக்கு போகிறாரு. சிவகங்கை, ராமநாதபுரம், அதான் நம்ம சொன்ன அந்த ராம்நாடு. அவர் ராமநாதபுரம் போனாலும் இந்த திருநெல்வேலியில் இருக்கிற க்ரௌட் அங்கே வரும், திருநெல்வேலி போனாலும் ராமநாதத்தில் இருக்க க்ரௌட் அவங்களாம் போவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான் அது. ஸோ 29ஆம் தேதி வந்து நவம்பர் வந்து சிவகங்கையும் ராமநாதபுரமையும் கவர் பண்ணுறாரு. ஸோ அடுத்து அப்படியே இருந்து கொஞ்சம் நார்த் சைடு வந்து சவுத்து தான், ஆனால் ராமநாதபுரத்தை கம்பேர் பண்ணும்போது நார்த் தான், தஞ்சாவூர் வராரு. ஸோ ராஜராஜ சோழனோட தலைநகரமான தஞ்சாவூருக்கு வந்து 6ஆம் தேதி 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வராரு. அதுவும் புதுக்கோட்டையும் கவர் பண்ணுறாரு. அடுத்து இப்போ தான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வராரு. 13ஆம் தேதி 12ஆம் மாதம் அதாவது 13 டிசம்பர் 2025 வந்து இந்த சேலம், நாமக்கல், கரூர் வராரு. கரூருக்கு வரும்போது கரூரில் மேபி எந்த இடத்துல இருந்து பேசுவாங்க, மேபி பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ வந்து 13ஆம் தேதி வந்து சேலம், நாமக்கல், கரூர்லாம் வந்து கவர் பண்ணுறாரு. அடுத்து லாஸ்ட்டாக அவர் போட்டிருக்க அவரோட ஷெட்யூலில் 20ஆம் தேதி 12ஆம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறாரு. அதாவது அவர் 2வது மாநாடு நடந்த மதுரை, பக்கத்தில் இருக்க திண்டுக்கல், அடுத்து தேனி, இந்த 3 மாவட்டத்தையும் 20ஆம் தேதியை வந்து கவர் பண்ணுறாரு. ஸோ இதான் இவரோட ஷெட்யூலு. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வருது. இது ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10, 12 இருக்குன்னு நினைக்கிறேன். 12க்கும் 12 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் அவரோட இதுல இருந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு இதுக்கும் கோர்ட்டு போய் பர்மிஷன் வாங்கி ஏன் அப்படி போலீஸ் இப்படி பண்றாங்க அதெல்லாம் மக்களுக்கு இடையூறு வரதெல்லாம் ஓகே. மக்கள் நான் கருதுனவங்க ஏன் அப்படி வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க, அப்போ அவங்களுக்கு பொதுமக்கள் இடையூறு ஆனதும் தெரில, அவங்க அடிச்சு இழுத்துட்டு போய் ஏற்றுமோ அதுவும் தெரில. ஸோ மேபி திருச்சியில் இருக்க போலீஸஸ் வந்து அப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு. இல்லை விஜயண்ணாக்கு மட்டும் இது அப்ளிகபிள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்து அவரோட படம் வரும்போது அடுத்துன்னு ஒரு மாநாடு கோயம்புத்தூர் நடக்குமா என்னன்னு தெரில. இதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு இவருக்கு இப்படி இருக்குது, அடுத்துன்னு ஒரு மாநாடு நடக்குமா இல்லை என்ன பண்ண போறாரு என்னன்னு தெரில. ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். அடுத்து வந்து இப்போ திருச்சியில் வந்து என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி ஈகராக இருக்கேன். அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டும் என்னென்ன பேச போறாரு, பெரிய இம்பாக்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நம்ம என்ன சொன்னாலும், என்ன அவருக்கு ஒரு ஹேட்டராக இருந்தாலும், என்ன அவர் மேலே ஒரு கிரிட்டிக்ஸ் வச்சாலுமே அவர் இது வந்து கண்டிப்பாக பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. திருச்சியில் என்ன பேசுறாருன்றதை கண்டிப்பாக பார்ப்போம். இதே ஒரு வீடியோ போடுறேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.